الحمد لله رب العالمين والعاقبة للمتقين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيقول الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள்: அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும்பாவங்களில் எல்லாம் மிக பெரும் பாவங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாமா? பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது சொன்னார்கள்: அல் இஷ்ராகு பில்லாஹ், முதலாவது பெரும்பாவங்கள் எல்லாம் மிக பெரும் பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நம்முடைய சந்ததிகளையும் இந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பானாக. நம்ம எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ் தஆலா இணை வைத்தல் என்ற பாவத்தை மன்னிப்பதில்லை. இரண்டாவது சொன்னார்கள் வஉகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு துன்பம் கொடுப்பது. மூன்றாவது விஷயத்தை சொல்வதற்காக சாய்ந்திருந்தவர்கள் அப்படியே எழுந்து உட்கார்ந்து சொன்னார்கள்: ஷஹாதத்துல் ஸூர், ஷஹாதத்துல் ஸூர், பொய் சாட்சியம் சொல்வது. இந்த மூன்று பாவங்களும் மிக பொல்லாத பாரதூரமான வேதனைகளை, பாரதூரமான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள் என்ற காரணத்தினால் இந்த மூன்றையும் இணைத்து சொல்கிறார்கள். ஷிர்க்குடன் ஒரு பாவத்தை இணைப்பதாக இருந்தால் அது எவ்வளவு பாரதூரமானது, எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஷிர்க்கை பொறுத்தவரையில், முதலாம் பாவத்தை பொறுத்தவரையில் நாம் அதை நினைப்பதும் இல்லை, அதை செய்வதும் இல்லை. நம்முடைய குழந்தைகளும் அதை செய்துவிடக் கூடாது என்பதுதான் நம் எல்லோருடையவும் ஆசை. ஆனால் அதனுடன் சேர்த்து சொல்லக்கூடிய இரண்டாவது பாவத்தை பொறுத்தவரையில் இந்த பாவத்திலிருந்து நம்மில் எத்தனை பேர்கள் தப்பி இருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறி. பெற்றோர்களை துன்புறுத்துவது, அதிகமானவர்கள் நினைக்கிறார்கள் தாய் தகப்பனை துன்புறுத்துவது என்றால் அவர்களை அடிப்பது, வீட்டிலிருந்து வெளியேற்றுவது, அவர்களுக்கு அநியாயம் செய்வது, இதுதான் பெற்றோரை துன்புறுத்துவது. நாம் என்றால் அந்த அப்படியெல்லாம் செய்வதில்லை என்ற திருப்தி நமக்கு. ஆனால் இங்கு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய துன்புறுத்தல் என்பது இது வெறும் அடிப்பது, அவர்களை வெளியில் தள்ளுவது, அநியாயம் செய்வது, இதை மட்டும் குறிக்கிற ஒரு வார்த்தை அல்ல. இது அதைவிடவும் பொதுவான கருத்தை கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள், தாபிஊன்கள் இதை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மகன் அல்லது மகள் தன்னுடைய தகப்பனுக்கு முன்னால் ஒரு பிடவையை எடுத்து உதறுகிறார். ஃபதாரல் உபாரு இலா இலைஹி, அதிலிருந்து வரக்கூடிய தூசு தன்னுடைய தகப்பனை நோக்கி செல்கிறது என்றால் குதிப இன்தல்லாஹி ஆஃபன், இவர் தாயை தகப்பனை துன்புறுத்தியவர் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுகிறார். இப்படி ஒரு செயலை சாதாரணமாக மற்றவர்களுக்கு முன்னால் செய்தால் இது பாவமாகுவதில்லை, இது ஒரு ஒழுக்க குறைச்சலாக இருக்கலாம். ஆனால் தாய்க்கு தகப்பனுக்கு முன்னால் இப்படி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. குன் மஅவாலிதை கல் அப்தில் முத்னிபில் தலீல் மஅஸ்ஸய்யிதில் ஃபத்ல் கலீல், உங்களுடைய பெற்றோர்கள் தாயுடன் தகப்பனுடன் நீங்கள் எவ்வளவு பணிந்து நடக்க வேண்டும் என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தவறு செய்த இழிவான அடிமை தன்னுடைய அன்பு இரக்கம் தெரியாத, பேச தெரியாத எஜமானருக்கு முன்னால் எவ்வளவு பணிந்து பயந்து நடப்பானோ அப்படி நடந்து கொள்ளுங்கள், அப்படி பணிவாக பேசுங்கள். இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருடைய தாய் தான் உயிருடன் இருந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் தாயுடன் பேசுவதை யாராவது பார்த்தால் அவருக்கு ஏதோ நோய் இருக்கிறது என்று நினைப்பார்கள். அவ்வளவு அடக்கமாக, பணிந்து, பயந்து, மெதுவாக பேசுவார்கள். இப்படித்தான் அவர்கள்
பெற்றோர்களை மதித்திருக்கிறார்கள். துன்புறுத்துதல் என்றால் இப்படித்தான் அவர்கள் புரிந்தார்கள். ஒரு தாபிஈன்கள் ஒருவர் தான் ஒரு பெரும் முஹஜ்ஜிஸ் அப்துல்லாஹ் இப்னு அவுன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களை ஒரு நாள் தாய் அழைக்கிற சந்தர்ப்பத்தில் பதிலளிக்கிறார்கள். சத்தம் கொஞ்சம் உயர்ந்து விட்டது. தாயுடைய குரலை விடவும் தன்னுடைய குரல் உயர்ந்து விட்டது. நான் தாயை துன்புறுத்திய குற்றம் செய்து விட்டேன் என்று உணர்கிறார்கள். உடனே போய் 2 அடிமைகளை வாங்கி உரிமை விடுகிறார்கள். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு போகட்டும் என்பதற்காக. குரலை உயர்த்துவதை கூட பெற்றோரை துன்புறுத்துவதில் சேர்க்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், புகாஉல் வாலிதைனி மினல் உகூக். ஒரு மகனுடைய வார்த்தையினாலேயோ அல்லது செயல்களின் காரணத்தினாலேயோ தாயோ தகப்பனோ அழுவார்கள் என்றிருந்தால், கண்ணீர் வடிப்பார்கள் என்றிருந்தால், இது அவர்களை துன்புறுத்துகிற பாவத்தில் சேரும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பெற்றோர்களை யாராவது தன்னுடைய சொல்லாலோ செயலாலோ கவலைக்குள்ளாக்கிவிட்டால் அவர்கள் துன்புறுத்தி விட்டார்கள். இந்த பெரும் குற்றத்தை பாவத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். சொல்கிறார்கள், ஒரு மகன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு முன்னால் எதுவும் பேசவும் இல்லை, எதுவும் செய்யவும் இல்லை. கோபத்தில் அவர்களை கோப கண்ணுடன் பார்த்து விட்டார், உருக்கி பார்க்கிறார். இப்படி செய்துவிட்டால் அவன் ஒரு பொழுதும் பெற்றோருக்கு உபகாரம் செய்தவனாக ஆக முடியாது. வெறும் பார்வை, கோப பார்வை பார்த்து விட்டாலே அவர்கள் பெற்றோருக்கு துன்பம் கொடுத்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த பாவத்திலிருந்து நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். யஸீத் இப்னு அபீ ஹுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது ஒருவர் தன்னுடைய தாயையோ தகப்பனையோ பேச்சில் தோற்கடித்து விட்டார், அவர்கள் துன்புறுத்தியவர்களாக எழுதப்படுகிறார்கள். பேசும் பொழுது விட்டு கொடுக்காமல் தன்னுடைய வெற்றியை நிரூபித்து விடுகிறார். பாப்பா சொல்றது பிழை, நான் சொல்றது சரி, உம்மா சொன்னது பிழை, நான் சொன்னது சரி என்று சொல்லி ஆதாரங்களை காட்டி தன்னுடைய பேச்சு திறமையால் அவர்களை தோற்கடித்து விடுகிறார். இவர் தாய் தகப்பனை துன்புறுத்தியவர். பெற்றோர்கள் என்பவர்கள் பேச்சு திறமைகளை காட்டுகிற இடமல்ல, அவர்கள் தான் நமக்கு பேச கற்றுத்தந்தவர்கள். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பேச்சு திறமையை அவர்களுக்கு முன்னால் ஒரு பொழுதும் காட்டிவிடக்கூடாது. அவர்கள் எப்பொழுதும் வெற்றி அடையட்டும். எப்பொழுது பேசினாலும் தகப்பன் வெற்றி, தாய்க்கு வெற்றியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து விடுவோம். எப்பொழுதும் அவர்களுக்கு முன்னால் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகிய புத்திமதியை நமக்கு சொல்கிறார்கள். ஒரு மனிதனை நீங்கள் தெரிவு செய்யும் பொழுது அது உங்களுடைய நட்புக்காக இருக்கலாம், கூட்டாளியாக நண்பராக தெரிவு செய்வதாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நீங்கள் ஒரு மருமகனை தெரிவு செய்வதாக இருக்கலாம், மருமகளை தெரிவு செய்வதாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு வியாபார நண்பரை தெரிவு செய்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு பயணத்தில் உங்களுக்கு தோழனாக இருப்பதற்கு ஒருவரை தெரிவு செய்வதாக இருக்கலாம். எப்பொழுதும் சேர்ந்திருப்பதற்கு நீங்கள் மனிதர்களை தெரிவு செய்யும் பொழுது அவர்கள் தாயை தகப்பனை துன்புறுத்துவர்களாக இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து விட வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு நண்பர்களாகவும் தேவையில்லை, உங்களுக்கு பார்ட்னர்களாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு மருமகனாக அப்படிப்பட்டவர்கள் வரக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் எந்த நேரத்திலும் ஆபத்திலே இருக்கிறார்கள். தன்னுடைய பெற்றோர்களுக்கு உண்மையானவனாக நன்றி உள்ளவனாக நடக்காதவன் உலகத்தில் வேறு யாருக்கும் நல்லவனாக நடக்க முடியாது. எந்த நேரத்திலும் உலகத்தில் அல்லாஹ் தஆலா சில பாவங்களுக்கு மட்டும்தான் மறுமையில் தண்டனை இருப்பதுடன் உலகத்திலேயே தண்டனை கொடுக்கிறார். அதுல ஒன்றுதான் தாயை தகப்பனை துன்புறுத்துவது. உலகத்திலே கிடைத்துவிடும். சாபித் புனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் ஒரு பெரும் தாபிஈ, சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய மாணவர் 40 வருஷங்கள் அவர்களுடனேயே இருந்து இல்மை படித்த ஒரு பெரிய மனிதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஒரு நாள் தன்னுடைய தகப்பனை மக்களுக்கு முன்னால் வைத்து ஒரு இடத்தில் அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்.
மக்கள் எல்லோரும் அவரை ஏற்றுகிறார்கள். நீ எவ்வளவு ஒரு கெட்ட மகனாக இருக்கிறாய், உன்னுடைய தகப்பனை அடிக்கிறாய் என்று சொன்ன பொழுது இந்த தகப்பன் சொல்கிறார், அவரை விடுங்கள், அவரை என்னை அடிக்கட்டும். இதே இடத்தில் வைத்துதான் ஒரு நாள் என்னுடைய தகப்பனுக்கு நான் அடித்தேன், அதுதான் எனக்கு திரும்ப கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவரை விடுங்கள், அவர் அடிக்கட்டும் என்று சொன்னார். ஆச்சரியம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நாம் எதை செய்கிறோமோ அது உலகத்தில் திரும்பி கிடைத்து விடுகிறது. பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்கிறவர்கள் அந்த அநியாயத்தை தன்னுடைய சொந்த குழந்தைகளின் செயல்களில் இருந்து, அநியாயத்தில் இருந்து அனுபவிக்க வேண்டி வரும். மனிதர்கள் யார் அநியாயம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம், தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் தனக்கு நெருக்கமானவர்கள், நம்முடைய பிள்ளைகள் அநியாயம் செய்யும் பொழுது அதை தாங்கிக் கொள்வது என்பது அது கடினமானது. அந்த அனுபவத்தை அல்லாஹ் நம்மை யாருக்கும் தரக்கூடாது. அன்பான சகோதரர்களே, சில மனிதர்கள் இபாதத்துகளுடைய பக்குவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தொழுகையில் பக்குவம், கொடுக்கல் வாங்கலில் பக்குவம், எல்லாவற்றிலும் நல்லவர்கள். ஆனால் பெற்றோர்கள் விஷயத்தில் மட்டும் நல்லவர்கள் அல்ல. அங்கு மட்டும் அவர்களுக்கு நல்லவர்களாக நடந்து கொள்ள முடியவில்லை. துன்புறுத்துவார்கள். அவருடைய முகங்களை பார்த்து பேசுவதற்கு, சிரித்து பேசுவதற்கு மனசு வருவதில்லை. இப்படிப்பட்ட சில நல்ல மனிதர்கள் இருப்பார்கள். சலஃபு சாலிஹீன்கள் இந்த மாதிரியான மனிதர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதில் பயந்திருக்கிறார்கள். நிறைய நலவு செய்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் இந்த ஓட்டை இருந்தால் அந்த நலவுகளை பாதுகாத்துக் கொள்வது மிக கடினமாகிவிடும். இந்த மார்க்கம் பெற்றோர்களுக்காக எத்தனையோ நஃபிலான இபாதத்துகளையும் விட சொல்கிற மார்க்கம். எத்தனையோ நஃபிலானவைகள், நஃபிலான சுன்னத்தான விஷயங்களை கூட பெற்றோர்களுடைய அவர்களை கவனிக்க வேண்டும் என்றிருந்தால் அதை கூட விடுவதற்கு மார்க்கம் பல கட்டங்களில் அனுமதி கொடுக்கிறது. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஜித்து உபாயிஉக அலல் ஹிஜ்ரா, நான் ஹிஜ்ரத் செய்வதற்காக, ஊரை விட்டு நிரந்தரமாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக உங்களிடம் ஒப்பந்தம் செய்வதற்கு வந்திருக்கிறேன். வதரக்து அபவைய யப்கியான், ஆனால் நான் வரும் பொழுது வீட்டில் என்னுடைய பிரிவு தாங்க முடியாமல் என்னுடைய தாயும் தகப்பனும் அழுது கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஜி இலைஹிமா ஃபஅப்ஹிக்ஹுமா கமா அப்கைதஹுமா, திரும்பி செல்லுங்கள், அவர்களை அழ வைத்தது போல நீங்கள் அவர்களை சிரிக்க வையுங்கள், சந்தோஷப்படுத்துங்கள். திருப்பி அனுப்பிவிடுகிறார். தூரத்தில் இருந்து பயணம் செய்து ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், ஜிஹாதுக்காக உங்களிடத்தில் பையாத் செய்ய வந்திருக்கிறேன், என்னை அனுப்பிவிடுங்கள். சொன்னார்கள், அஹய்யுல் வாலிதா, உங்களுடைய பெற்றோர்கள் உயிருடன் இருக்கிறார்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். திரும்பி செல்லுங்கள், ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அங்கு போய் அவர்களுக்கு பணிவிடை செய்து இந்த நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சில கட்டங்களில் வீடுகளில் குறிப்பிட்ட ஒரு மகன், அவருடைய விஷயத்தில் பெற்றோர்கள் அதிக தேவையுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்தான் அவர்களை பார்த்தாக வேண்டும் என்ற நிலை இருந்தால் இப்படிப்பட்ட பயணங்களுக்கும் அவர்களுக்கு அனுமதி மார்க்கம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் முஹத்திஸ், வயது அவர்களும் ஒரு பெரிய இமாமாக மக்களுக்கு ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய பெரும் முஹத்திஸாக, ராவியாக இருக்கிற காலம். தன்னுடைய தாய் உயிருடன் இருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையும் போயிருந்தது வயோதிபத்தின் காரணத்தினால். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியில் உள்ள அத்தனை விஷயங்களையும் தவிர்த்து வீட்டிலேயே இருந்து அந்த தாய்க்கு பணிவிடை செய்கிறார்கள். பல கட்டங்களில் அந்த தாயை தூக்கி கொண்டு செல்வார்கள். அவர்கள் உயிருடன் இருக்கிற வரைக்கும் ஹஜ்ஜுக்கு அவர்கள் செல்லவில்லை. தாயுடைய மௌத்துக்கு பிறகுதான் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். அன்பான சகோதரர்களே, பெரிய மனிதர்களாக இருந்தும் கூட அவர்களை எப்படி சிறியவர்கள் போல பார்த்திருக்கிறார்கள். நாம் எல்லோரும் ஆண்கள். பெற்றோர்கள் வயோதிப காலத்தை அடையும் பொழுது அவர்களுடைய பொறுப்பு ஆண் பிள்ளைகளுக்கு தான் வரும், பெண்களுக்கு அல்ல. அவர்கள் வயோதிப காலத்தில் கஷ்டப்படுகிற, நோய்வாய்ப்படுகிற நிலைக்கு போய்விட்டால் வீடுகளில் அவர்களை வைத்துக் கொண்டு பந்தடிக்க கூடாது.
நான் 1 மாசம் வச்சிருந்தேன் தாத்தா, இப்ப நீங்க பாருங்க. தங்கச்சிக்கு 1 மாசம், நீங்க பாருங்க. ஆண் பிள்ளைகள் அவர்களை வைத்து பந்தடிக்க கூடாது. இது உங்களுடைய கடமை. அவர்களுக்கு செலவழிக்கிற இந்த செலவுகள் இன்ஷா அல்லாஹ் உலகத்திலேயே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதை வரவில் எழுதுங்கள், செலவில் எழுத வேண்டாம். ஏன் நானா செலவழிப்பதில்லை, தம்பி ஏன் செலவழிப்பதில்லை, நான் ஏன் செலவழிக்க வேண்டும், மருந்துக்கு இவ்வளவு போனது அவ்வளவு போனது, இதையெல்லாம் வருத்தமாக இருக்கக்கூடாது. செலவழிக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தால் தனிமையில் போய் சுஜூது செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். ஒரு மகனுடைய கையினால், அவனுடைய பணத்தினால் ஒரு கவலம் சாப்பாடு தாயுடைய தகப்பனுடைய வயிற்றுக்குள் போகிறது என்றால் வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கிற ஒரு பெரும் பாக்கியம். அது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அதை வைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். எனக்கு அல்லாஹ் ஒரு பெரும் பாக்கியத்தை தந்தார், சந்தோஷப்பட வேண்டும். அவர்களை அழைத்துக் நாம் நம்முடைய மனைவியை, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக எவ்வளவு சொகுசான பயணங்கள், எவ்வளவு அன்பளிப்புகள், நல்ல நல்ல சாப்பாடுகள். நான் சாப்பிட்டு விட்டேன், என்னுடைய மனைவியும் இதை ருசி பார்க்க வேண்டும் என்று நினைத்து அந்த சாப்பாட்டை மனைவிக்கும் எடுத்துக் கொண்டு போகிறார்கள். அந்த இடத்துக்கு பிள்ளைகளையும் அழைத்து சென்று நல்ல இடம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் என்றெல்லாம் விதம் விதமாக நாம் மனைவியையும் பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்துகிறோம். நாம் ஏன் வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த சந்தோஷத்தை என்னுடைய தாயும் உணர வேண்டும், என்னுடைய தகப்பனுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று ஏன் நாம் நினைப்பதில்லை? அன்பான சகோதரர்களே, யாசிர் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் வஃபாத்தாகிய நேரத்தில் ஒரு சின்ன குழந்தை போல் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இவ்வளவு பெரிய மனிதர் இப்படி அழுகிறாரே என்று மக்கள் கேட்கிறார்கள். நீங்கள் ஏன் இப்படி அழ வேண்டும்? சொன்னார்கள், எனக்கு சொர்க்கம் போறதற்கு திறக்கப்பட்ட 2 வாசல்கள் இருந்தன. இன்றைய தினம் அந்த வாசல்களில் ஒரு வாசல் மூடப்பட்டு விட்டது. இனி அந்த வாசல் எனக்கு இல்லை, அதற்காக தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் நல்ல வயதை அடைந்து நல்ல தொழில் வருமானத்துடன் இருக்கும் பொழுதும் நம்முடைய பெற்றோர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா? மறந்துவிடக் கூடாது. நாம் பெரும் பாக்கியசாலிகள். இந்த நியமத்துக்கு நம்மால் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. நாம் அந்த வாசல்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தவறிவிட்டால் தந்தை என்பவர் ஒருவர் மட்டும்தான். அவர் போய்விட்டால் உலகமெல்லாம் அலைந்தாலும் ஒரு தந்தையை நாம் தேடி எடுக்க முடியாது. ஊர்களில் தெரிகிற ஒவ்வொரு வயோதிபர்களும் நமக்கு வாப்பாவை போல தெரிவார்கள். ஒவ்வொரு ஜனாதாக்களும் நம்முடைய தந்தையுடைய ஜனாதாக்களை நினைவுபடுத்தி நம்மை அழ வைக்கும். தாய் என்பவள் ஒவ்வொருவருக்கும் ஒருத்தி மட்டும்தான், ஒரு பெண் மட்டும்தான். அந்த பெண் போய்விட்டால் உலகமெல்லாம் அலைந்தாலும் இன்னொரு தாயை தேடி எடுத்துக்கொள்ள முடியாது. மகள் பிறக்கலாம், மகன் பிறக்கலாம், மனைவி கிடைக்கலாம், நண்பர்கள் கிடைக்கலாம், ஆனால் தாய் ஒருத்தியை தேடி எடுக்க முடியாது. அவள் போய்விட்டால் காண்கிற எல்லா பெண்களும் தாய்களை போல நமக்கு தெரிவார்கள். அவர்களை நினைத்து நினைத்து நாம் எத்தனையோ சாப்பாடுகள் கொடுப்போம், ஆனாலும் மனசுக்கு திருப்தி வரமாட்டாது. இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுங்கள், இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஊட்டி விடுங்கள், அவர்களுடைய கால்களை தொட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறது. சயீத் இப்னு ஆமிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார் உமர். இரவாகிவிட்டால் தஹஜ்ஜுதிலேயே அவருடைய காலத்தை கழிப்பார். ஆனால் நான் என்னுடைய தாயுடைய கால்களை ஊண்டி கொண்டிருப்பேன். ஒரு நாள் கூட நான் அவருடைய அமலை பார்த்து பொறாமைப்பட்டதில்லை. ஏன் காரணம் என்றால் எனக்கு தெரியும் அவருக்கு கிடைத்திருக்கிற பாக்கியத்தை விடவும் எனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் பெரிது. ஆகவே நான் ஒரு நாள் கூட கவலைப்பட்டதில்லை. யாரு தன்னுடைய தாய்க்கு தகப்பனுக்கு துஆ செய்வதை விட்டு விடுவார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடி உண்டாகிவிடும். வாழ்க்கையில் எப்பொழுதாவது நெருக்கடியா, கஷ்டமா, பிரச்சனையா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். பெற்றோர்களுக்கு துஆ செய்தாலே கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். ஆகவே அன்பான சகோதரர்களே, பெற்றோர்கள் யாருக்கு உயிருடன் இருக்கிறார்களோ சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். பிறகு நாம் கவலைப்படக்கூடாது. யாருடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களோ 3 விஷயங்களை அதிகம் செய்யுங்கள். ஒன்று, அவர்களுக்காக நிறைய துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்காக நிறைய துஆக்கள், எப்பொழுதும் ஒரு நாள் கூட
அவர்களுக்கு துஆ செய்யாமல் கழித்து விடக்கூடாது. இரண்டாவது, உயிருடன் இருக்கும் பொழுது நாம் அவர்களை சந்திப்பது போல அவர்களுடைய கபர்களுக்கு போய் அவர்களை சந்திக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் உம்மா, அஸ்ஸலாமு அலைக்கும் வாப்பா என்று சொல்லி நாம் நேரடியாக அவர்களை நோக்கி சலாம் சொல்லி அந்த கபர்களை ஜியாரத் செய்ய வேண்டும். மூன்றாவது, சில் மன் கான அபூக யஸில், உங்களுடைய பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது யாரை நேசித்தார்களோ, யாருடன் அன்பாக நடந்தார்களோ, யாருடன் சேர்ந்து நடந்தார்களோ அவர்கள் யார் யார் என்பதை தேடி தேடி அவர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும். அவர்களுக்கு நிறைய உபகாரங்கள் செய்ய வேண்டும். இது நாம் அவர்களுக்கு செய்கிற உபகாரமாக இருக்கும் மரணத்துக்கு பின்னால். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும்